தனிமை ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கு, என்னால அதை ஓவர் கம் பண்ணவே முடியல, என்னால ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோல இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட சேவ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனிமையில இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க, அவ்வளோ சிம்பிள். ஸோ த திங், தனிமையில இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனிமையை வெல்கம் பண்ண கத்துக்கங்க. அதை வந்து தப்பு, அது வந்து போச்சு, அதெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அப்படிலாம் கிடையாது. நீங்க பிறக்கும் போது தனியா தான் பிறக்குறீங்க இல்லையா, வளரும் போது ஆட்களை சேர்க்குறீங்க. த திங் என்னை பொறுத்தவரை நான் தான் சொல்லுவேன்னா தனிமைங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது நமக்கு நிறைய சூப்பரான லெசன்ஸ், லைஃப் லெசன்ஸை கற்றுக் கொடுக்கும். ஓகே, நம்ம என்னைக்குமே கும்பலோட இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து குவாலிட்டி லெஸ் பீப்புளோட வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் அட்ராக்ட் ஆவீங்க. உங்க லைஃபும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதுவே நீங்க வந்து தனிமையில இருந்து உங்களை நீங்க அப்டேட் பண்ணி ஒரு சர்டைன் பீரியடுக்கு போகும்போது உங்க லைஃப்ல சேஞ்சஸ் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. லெட்ஸே தனிமையை நான் வெல்கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா செல்ஃப் டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவேன். லெட்ஸே நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்லை நம்ம ஒரு யாரையோ ஒருத்தவங்களை டேட் பண்றோம்னா என்ன மாதிரி நம்ம ரூமை டெக்கரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி என் ரூமை டெக்கரேட் பண்ணி பிளசண்டான மியூசிக்ஸ் எல்லாம் போட்டு பொறுமையா உட்காந்து புக் படிக்கிறது, அப்படியே ஜாலியாக உட்காந்து என்னோட ஒர்க் பார்க்கறது அப்படின்னு என் நம்பர் ஆஃப் திங்ஸை நான் வந்து பண்ணுவேன். அண்ட் ஸோ என்னன்னா அப்டேட் பண்ண ஜிம்ல போறேன் அப்படின்னா கூட அங்க யாருமே நானா போய் பேச மாட்டேன், அவங்களாம் வந்து எங்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அங்க ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்கும், வாட்ஸ்அப்ல எனக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த திங் நான் வந்து இன்ட்ரோவர்ட்டோ இல்லை வந்து தனிமை விரும்பியோ கிடையாது. பட் அட் த சேம் டைம் தனிமையை தப்பா பார்க்கறத விட நம்ம ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படிங்கிறதா இந்த மெசேஜ். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க.